ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பிக் கொள்ளலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 1-2 வசனங்கள். यशायाह भविष्यद्वक्ता का 52वें अध्याय का पहला और दूसरा वचन ஏமன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, ஏமன் எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ये सियोन जाग जाग अपना बल धारण कर। இரண்டாவது வசனம் சொல்கிறது, दूसरा वचन कहता है, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. अपने ऊपर से धूल झाड़ दे और उठ। தேவனுடைய பிள்ளைகள் தூசியில் படுத்து கிடப்பதற்காக அழைக்கப்படவில்லை. परमेश्वर के बच्चे धूल पर लेटे रहने के लिए नहीं बुलाए गए। நாம் தூசியை உதறிவிட்டு எழும்புவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். हम धूल को झाड़ कर उठने के लिए परमेश्वर बुलाए गए। தூசி என்பது பாவம். धूल करके जो है पाप है। பாவத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். पाप में से हमें उठना है करके प्रभु कहते हैं। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, தேவன் பாவத்திலிருந்து எழும்பாத ஒருவன் இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க முடியாது. जो व्यक्ति पाप से नहीं उठेगा वो यीशु के आगमन में उनसे नहीं मिल सकेगा। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்பது அதி சீக்கிரமாக இருக்க போகிறது. यीशु मसीह का आगमन जो है अति शीघ्र है। வேதத்தில் சொல்லப்பட்ட अनेक காரியங்கள் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. पवित्र शास्त्र में बताए गए अनेक कार्य प्रतिदिन हो रहे हैं। செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும், सितंबर 1 तारीख से लेकर 11 तारीख तक உலகத்தின் 4 கண்டங்களில் दुनिया के 4 खंड में 8 பெரிய மலைகள், பெரிய சேதங்களை உண்டாக்கும் மலைகள் உண்டாயிருக்கிறது. 8 बड़े पहाड़ जो नुकसान ला सकते वैसे कार्य हुए। செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி सितंबर महीने के 10 तारीख லிபியாவில் டேனியல் என்கிறதான புயல் தாக்கிற்று. लीबिया में डैनियल नामक एक तूफान ने हमला किया। பெரும் மழை உண்டாயிற்று. बड़ी बरसात हुई 2 டேம் உடைஞ்சிச்சு. और 2 डैम टूट गए। கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இரவுக்குள், அதிகாலை விடிவதற்குள் மரித்து போனார்கள். तकरीबन 20,000 लोग एक ही समय में सवेरा होने से पहले ही मर गए। 4 மணிக்கு டேம் உடைஞ்சிச்சு. 4 बजे वो डैम टूटा। விடிவதற்குள் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் ஏமன் தண்ணீரில் அடித்துக்கொண்டு கடலுக்குள் சேர்க்கப்பட்டார்கள். सवेरा बोर फटने से पहले ही ये लोग को जो पानी मारकर समुद्र में पहुंचा दिया। तकरीबन 20,000 से अधिक। இப்பதான் கடல்ல இருந்து பாடி எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கிறா. अभी समुद्र से उनकी लाश बॉडी को निकाल रहे हैं। செப்டம்பர் 4ஆம் தேதி सितंबर के 4 तारीख கிரீஸில் பெரிய மழை. ग्रीस में एक बड़ी बरसात। ஒட்டுமொத்த கிரீஸ் நகரமும் ஸ்தம்பித்திருக்கிறது. पूरा ग्रीस जो नगर है वो जो चौक कर खड़ा है। அதே செப்டம்பர் 4ஆம் தேதி उसी सितंबर के 4 तारीख को துருக்கியில் பயங்கரமான மழை வெள்ளங்கள். तुर्की देश में बड़ी बारिश और बाढ़। லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். लाखों लोग उससे प्रभावित हुए। செப்டம்பர் 6ஆம் தேதி सितंबर महीने के 6 तारीख பிரேசில் ஒரு பெரிய மாகாணத்தை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ब्रेस में एक बड़े नगर को पूरा पानी ने घेर लिया। ஒட்டுமொத்த மாகாணமும் நிலை குலைந்து விட்டதா. पूरा वो जो महानगर है वो जो पूरा हिल गया। செப்டம்பர் 4ஆம் தேதி सितंबर 4 तारीख को ஸ்பெயினில் கொடூரமான மழை பெய்திருக்கிறது. स्पेन में एक बड़ी कठोर बरसात हुई। ஸ்பெயின் நகரம், ஸ்பெயின் நாடு ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவுக்கு மழை. और स्पेन का जो देश है वो चौक कर खड़ा रह गया। ऐसी बरसात हुई। பலர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். कई लोग अपने घर खो दिए। செப்டம்பர் 7ஆம் தேதி सितंबर 7 तारीख को ஹாங்காங்கை ஹைதி என்று சொல்லக்கூடிய புயல் தாக்கிற்று. बैंकॉक में हैदी नामक एक तूफान ने हमला किया। பெரிய மழை, बड़ी बारिश, 1000 கோடி பணம் இழப்பு, பல ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். कई करोड़ों पैसे का नुकसान हुआ और कई लोग उसमें प्रभावित हुए। தென்மேற்கு அமெரிக்காவில் और उत्तर अमेरिका में வெள்ளப்பெருக்கு, இதுவரைக்கும் காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்குகள். और ऐसी बाढ़ की बढ़ोतरी आई जो अभी तक उन्होंने नहीं देखा। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। லிபியாவில் 10ஆம் தேதி பெய்த மழையில் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துக் கொள்ளப்பட்டு போயிற்று, தரமட்டமாயிற்று. और लीबिया में जो 10 तारीख को बारिश हुई उसमें तकरीबन 30,000 घर को ऐसे वो पानी मार की गई कि उसका नाम और निशान नहीं। வீடு இருந்த இடமே கிடையாது. हर एक घर है, घर था करके निशानी नहीं। சமபூமி ஆயிற்று. वो खुला मैदान हो गया। ஏன் உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன்? क्यों आपको ये सब बातें बता रहा हूँ? இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ये सभी यीशु मसीह के आने की निशानी
पानी करके पवित्र शास्त्र में बताई गई है। ஆகவே इसीलिए இன்றைக்கு இயேசு வருவாரானால், आज यीशु आएंगे तो இன்றைக்கு இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா என்பதை உன் இருதயத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். आज तू यीशु से मिलने के लिए तैयार है क्या? कर कर तेरे हृदय में तू पूछ ले। தூசியில் படுத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசியும் பரலோகத்திற்கு போக முடியாது. धूल में लेटा हुआ एक भी विश्वासी स्वर्ग नहीं जा सकता। பாவத்தில் வாழும் எந்த மனிதனும் இயேசுவை சந்திக்க முடியாது. पाप में जीवन बिताने वाला एक भी मनुष्य यीशु से मिल नहीं सकता। பாவத்தில் வாழும் எந்த மனுஷனும் இயேசுவின் வருகையில் புறப்பட்டு போக முடியாது. पाप में जीवन जीने वाला मनुष्य कोई भी हो, वो यीशु के साथ आगमन में नहीं जाएगा। ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், इसीलिए परमेश्वर ने कहा, தூசியை உதறிவிட்டு எழும்பு, धूल को झाड़ कर उठ। இன்றைக்கு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற பாவத்தை உதறிவிட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். आज जिस पाप में तू कैद है उसे उठा के फेंक के तो उठ कर कर। மனிதனின் மரணம் கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. मनुष्य की मृत्यु जो एक कठोर तरीके से हो रही है। 10 வருஷத்துக்கு முன்பு இவ்வளவு மரணங்கள் நம்ம கேள்விப்பட்டதில்லை. 10 साल पहले इतने मृत्यु मौत के बारे में हमने नहीं सुना। திடீர் மரணங்கள். अचानक मृत्यु। போன வாரத்தில் ஒரு சபையை சேர்ந்த விசுவாசி पिछले हफ्ते कलीसिया से जुड़े एक विश्वासी வேலைக்காக அவர் அலிபாக் போயிருக்கிறார். काम के लिए अलीबाग गए। ஏமன் சாயங்கால நேரம் 3 மணிக்கு அவருடைய பாஸ்டருக்கு அவர் போன் பண்றார். शाम के तकरीबन 3 बजे वो अपने पास्टर जी को फोन किए। பாஸ்டர் நெஞ்சு வலிக்குது, ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. पास्टर जी छाती दिल दुख रहा है, प्रार्थना कर लीजिए। கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। 3 மணிக்கு போன் பண்றார். 3 बजे वो फोन कर रहे, பாஸ்டர் போன்ல பிரேயர் பண்றார். और वो पास्टर जी फोन में प्रार्थना किए। 3:05க்கு அடுத்த கால். 3:05 को अगला कॉल। அவர் பேசல, वो नहीं बात किए। ஏமன் அந்த ஆட்டோ டிரைவர் பேசுறார். वो जिस ऑटो में थे उस ऑटो ड्राइवर ने कॉल किया। அவர் மரித்து போனார். वो मर गए। அவர் மரித்து போனார். वो मर गए। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இன்னொரு மரணத்தையும் சொல்கிறேன். और एक मृत्यु कहता हूँ। வெள்ளிக்கிழமை அதிகாலை என்று நினைக்கிறேன், शुक्रवार வியாழக்கிழமை அதிகாலை गुरुवार के सवेरे எங்க ஊர்ல हमारे गांव में 43 வயதான மனிதன், நல்ல திடகார்த்தமா இருக்கக்கூடியவர், 40 साल का एक अच्छा मनुष्य जो अच्छे से बूढ़ और अच्छा शरीर का था, நல்ல ஆக்டிவ் பர்சன், अच्छे से जो एक्टिव फुर्तीले थे। வாலிபன் மாதிரி தான் இருக்கும். उन्हें देखोगे तो जवान लगेंगे। ஒரு இன்ஜினியர் एक अच्छे इंजीनियर வீட்டுக்குள்ளால இருந்து अपने घर में से வாஷ்ரூம் போயிருக்காரு. அவ்வளவுதான். वॉशरूम के लिए उतना ही, மனைவி ஸ்கூலுக்கு பிள்ளை விடுறதுக்கு பஸ் ஏத்துறதுக்கு போயிருக்கார். और पत्नी बच्चों को स्कूल छोड़ने के लिए बस चढ़ाने गई। வீட்டுக்குள் வந்து பார்க்கும்போது அவர் மரித்து கிடக்கிறார். घर पे आके देखते तो मरे हुए पड़े। ஒரு சிங்கிள் சத்தம் கூட கிடையாது. एक छोटी सी भी आवाज नहीं आई। கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। மனிதனின் வாழ்க்கை என்பது मनुष्य का जीवन जो है நொடி பொழுதில் கடந்து போகிறது. चुटकी भर में चले जाता है। நொடி பொழுதில் கடந்து போகிறது. चुटकी भर में चले जाता है। மரணத்தின் கடைசி நேரம் எது என்று நிர்ணயிக்க முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். मृत्यु का समय क्या होगा करके निर्णय नहीं कर सकते, ऐसे जी रहे हैं। ஒரே நிமிடத்தில் வாழ்க்கை முடிந்து போகிறது. एक ही क्षण में जीवन खत्म होता है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். जैसे ध्यान दीजिए। கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். अंतिम समय में जी रहे हैं। மரணம் உன்னையும் என்னையும் எப்பொழுது சந்திக்கும் என்று யாருக்கும் தெரியாது. अरे मृत्यु मौत कब तुझसे और मुझसे मुलाकात करेगी करके किसी को नहीं पता। சின்ன பிள்ளையும் சந்திக்கிறது, छोटे बच्चों से भी मुलाकात करती है, வாலிபரையும் சந்திக்கிறது, जवानों से भी मुलाकात करती है, பெரியவரையும் சந்திக்கிறது, बड़े लोगों से भी मुलाकात करती है, முதியோரையும் சந்திக்கிறது. और जो बूढ़े बुजुर्ग है उनसे भी मुलाकात करती है। இன்றைக்கு பகல் நேரம் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு எதற்காக தந்திருக்கிறார் தெரியுமா? आज इस दोपहर के समय परमेश्वर में आयु का दिन क्यों दिए पता है क्या? உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. तुझे तैयार कर लेने के लिए। ஏமன் நீ தூசியை விட்டு உதறி எழும்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இதுவரைக்கும் ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார். तू धूल को झाड़ कर उठने के लिए ही परमेश्वर आज के दिन तक तुझे आयु का दिन दिए। ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது. मौके को मत गवाइए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வாய் திறந்து நான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லுவதற்கு கூட வாய்ப்பில்லை. अरे मुंह खोलकर मैं मर जाऊंगा बोलने के लिए भी समय नहीं। அல்லது நான் மயங்கி விழப் போகிறேன் என்று சொல்லுவதற்கு கூட வாய்ப்பில்லை. नहीं तो मैं बेहोश होकर गिर जाऊंगा करके बोलने के लिए भी समय नहीं। செகண்ட்ஸ்க்குள்ளால
कुछ ही क्षण सेकंड्स के अंदर மனிதனின் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. मनुष्य की मृत्यु हो रही है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, நமக்கு ஆண்டவர் ஏன் ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார்? परमेश्वर में क्यों आयु का दिन दिए? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக. हमें तैयार कर लेने के लिए। நாளைக்கு நம்முடைய நாள் அல்ல, कल का दिन हमारा नहीं, அடுத்த மணி நேரம் அடுத்த நிமிஷம் நம்முடைய நிமிஷமும் அல்ல, அடுத்த மணி நேரம் நம்முடைய மணி நேரமும் அல்ல. अगला क्षण भी हमारा नहीं, अगला घंटा भी हमारा नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்குள் இருக்கிற ஜீவனத்தின் பெருமையை நாம் விட்டு அகற்ற வேண்டாம். तो हमारे अंदर जो जीवन का घमंड है उसे हमसे दूर करना है। கடந்த சில நாட்களாகவே கர்த்தர் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். पिछले कुछ दिनों से परमेश्वर उसी के विषय में बात कर रहे हैं। ஜீவனத்தின் பெருமை அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையது. जीवन का घमंड जो है मसीह के विरोधी की आत्मा है। எவனுக்குள் எல்லாம் ஜீவனத்தின் பெருமை இருக்கிறதோ அவர்களுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களில் நம்மோடு பேசினார். जिस किसी के अंदर जीविका का घमंड है उसके अंदर मसीह के विरोधी का आत्मा है करके परमेश्वर पिछले हफ्ते हमसे कहे। இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்த எவைகளை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. तो परमेश्वर हमें दिया किसी भी चीज के बारे में हमें घमंड नहीं करना है। தேவன் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டாம். केवल परमेश्वर ही ऊंचा उठाए जाए। கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर हमसे बात किया वचन, மனிதனை திருப்திப்படுத்தும் வாழ்க்கை வாழக்கூடாது. मनुष्य को तृप्त करने का जीवन मत जीवन जिए। நம்மை நாமே திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடாது. हमें अपने आप को तृप्त करने वाला पवित्र जीवन मत बिताइए। இவை இரண்டும் ஜீவனத்தின் பெருமையை சார்ந்தது என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். ये दोनों जीविका के घमंड से मिलता है करके परमेश्वर ने हमसे कहा। போன வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर ने हमसे कहा பாவம் செய்யும் போது पाप करते वक्त ரட்சிப்பு நம்மை விட்டு போய்விட, उद्धार हमें छोड़कर चले जाएगा। ஞாபகம் இருக்கா சொன்னது? याद है क्या जो मैंने कहा था? ரட்சிப்பின் மேலே தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். उद्धार के ऊपर ही परमेश्वर पवित्र आत्मा रखेगा। ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் பரிசுத்த ஆவி. उद्धार पाने के बाद ही पवित्र आत्मा, இவன் அதற்கு பிறகு தான் ஆவியின் வரங்கள். उसके बाद ही आत्मा के वरदान। அப்படியானால் ऐसा है तो பாவம் செய்யும் போது पाप करते समय தாவீது சொல்கிறான், ரட்சிப்பு போய்விட்டது. दाऊद ने कहा कि उद्धार चले गया। ரட்சிப்பு போனால் उद्धार चले गया तो நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகம் தானாகவே போய்விட. हमें परमेश्वर ने दिया अभिषेक अपने आप चले जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாவம் செய்கிற நாம் तो पाप करने वाला मैं பாவம் என்கிற தூசியில் அமர்ந்து கொண்டே पाप के धूल में बैठकर அந்நிய பாஷை பேசுறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. अन्य भाषा बोलने का प्रयास नहीं करना है। உங்களுக்கு தெளிவா சொல்றேன், आपको मैं साफ बताता हूँ, பாவத்தில் இருந்து கொண்டே पाप में रहते हुए அந்நிய பாஷை பேச பிரயாசப்படக்கூடாது. अन्य भाषा बोलने का प्रयास नहीं करना है। பாவத்தில் இருந்து கொண்டு ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான் என்று சொன்னால் पाप में रहते हुए एक व्यक्ति अन्य भाषा बोलता है तो அது அவனுக்குள் பரிசுத்த ஆவி அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. वो उसके अंदर का पवित्र आत्मा नहीं, उसके अंदर का मसीह के विरोधी का आत्मा, धोखा देने वाली आत्मा। பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், पाप को छोड़कर मन फिराना है, பின்பு பரிசுத்த ஆவியை கேட்க வேண்டும். उसके बाद पवित्र आत्मा को मांगना है। மனம் திரும்பின பின்பு ஆண்டவர் மறுபடியும் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்கு போதுமானவர். मन फिराने के बाद फिर से परमेश्वर पवित्र आत्मा से भरने के लिए काफी है। அந்நிய பாஷையின் அடையாளங்களை தருவதற்கு போதுமானவர். अन्य भाषा की निशानी को देने के लिए काफी है। பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்கிறது, पवित्र आत्मा के विषय पवित्र शास्त्र कहता है, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது पवित्र आत्मा हमारे अंदर आते समय பாவத்தை குறித்தும் पाप के विषय, நீதியை குறித்தும் धर्म के विषय, நியாய தீர்ப்பை குறித்தும் न्याय के विषय கண்டித்து உணர்த்துவார். डांट कर समझाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் இருந்தா பாவம் செய்ய முடியாதுங்க. पवित्र आत्मा एक व्यक्ति के अंदर है तो पाप नहीं करेगा। ஆமென். आमीन। பரிசுத்த ஆவியானவர் என்பது पवित्र आत्मा जो है ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. वो एक एंटी वायरस की तरह। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? ஆமென். आमीन। இது நீதியா நீதி இல்லையா? ये धर्म है या अधर्म है? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளால இருந்தா पवित्र आत्मा तेरे अंदर है तो நீ சாப்பிடும் போது சொல்லுவாரு, तू खाते समय कहेंगे கிழவிக்கு கிழவனுக்கு கொடுத்து சாப்பிடு,
இல்லன்னா பரலோகத்துக்கு வர மாட்டேன். बुढ़ा बुढ़ी को तू देखेगा नहीं तो स्वर्ग नहीं आएगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। என்ன ஒரு மாதிரி பாக்குறிய? क्या अजीब से देख रहे हो? Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஆமென். आमीन। நீதியை குறித்து எச்சரிக்கிறவன். धर्म के बारे में चेतावनी देते हैं। போன வாரம் நிறைய காரியம் சொன்னேன், இன்னும் ஒரு காரியம் கூட சொல்லிடுறேன். पिछले हफ्ते बहुत से कार्य का एक और कार्य बताता हूँ। அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பெருசு இல்லைங்க. अन्य भाषा बोलना बड़ी बात नहीं। ஆமென். आमीन। பாவத்தை குறித்து நீதியை குறித்து அவன் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் உணர்வு உனக்குள் இருக்கணும். पाप के बारे में, धर्म के बारे में, न्याय के बारे में डांट कर समझाने वाला एहसास तेरे अंदर होना चाहिए। பாவம் செய்யும் போது உணர்வு இருக்கணும். पाप करते समय एहसास होना चाहिए செய்கிறது பாவமாக்கும். मैं जो कर रहा वो पाप है। தாவியனுடைய உணர்வு இருக்கணும். पवित्र आत्मा का ऐसा एहसास होना चाहिए। நீ பெற்ற அபிஷேகம் சரியான அபிஷேகம். तभी तूने जो अभिषेक पाया वो सही है। நீதி கேடு செய்யும் போது உனக்கு உணர்வு இருக்கணும். धर्म का काम बिगाड़ते समय तेरे अंदर एक एहसास होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் நிலை கொண்டிருக்கிறார் என்பது அடையாளம். वही पवित्र आत्मा तेरे अंदर बने करके निशानी है। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் செய்துகிட்டு நம்மை நாமே திருப்திப்படுத்திக்கலாம். सब कुछ कर कर हम ही अपने आप को तृप्त कर लेंगे। கிழவனுக்கும் கிழவிக்கும் பல் இல்ல. बुढ़ा बुढ़ी को दांत नहीं। பல் இல்லைன்னா அரைச்சாது கொடுக்கலாம் இல்ல? अरे दांत नहीं है तो पीस के तो दे सकते हो। கொடுக்கலாமா? दे सकते कि नहीं? ஆமென். आमीन। அதெல்லாம் செய்யாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன மண்ணாங்கட்டி அல்லேலூயா தோத்திரம். वो सब नहीं करते हो, यहाँ पर आके बैठ के क्या मिट्टी का हालेलुया स्तुति हो। ரெண்டு வச்சல உன் தோத்திரத்தை கொண்டு அடுப்புல போடு. परमेश्वर के तेरे स्तुतियों को ले जाके तू चूल्हे पे डाल। முதல்ல சரியான நீதியை செய். पहले तू सही धर्म के काम कर। ஒரு காரியம் தான் சொல்லியிருக்கேன், நேரம் இல்ல, முன்னால போறேன். एक ही कार्य बताया, समय नहीं आगे बढ़ता हूँ। குடும்பத்தை நல்லா நடத்தணும்ன்றது நீதி. पर परिवार को अच्छे से चलाना धर्म है। ஆமென். आमीन। அதை நம்ம செய்யாம वो हम नहीं करेंगे। ஆமா, நல்ல ஆவியில் குதிச்சு குதிச்சு என்ன பிரயோஜனம்? हम अच्छे से आत्मा में कूद कूद के क्या मतलब? சில இடத்துல ஜெபம் பண்ணி காலு கையெல்லாம் உடைச்சிட்டு போயிருவாங்க. कुछ जगह पे प्रार्थना करके हाथ पांव तोड़ के चले जाएंगे, வாயெல்லாம் கிழிச்சிட்டு போயிருவாங்க. मुंह सब फाड़ के चले जाएंगे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க அப்படி எல்லாம் செய்யல, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. परमेश्वर की स्तुति हो, आप लोग ऐसा नहीं करते, इसलिए परमेश्वर का धन्यवाद हो। ஆமென். आमीन। உங்களுக்கு தெரியும், பாயை கிழிச்சா இந்த மனுஷன் பாய் வாங்காம விட மாட்டார் அப்படின்னு. आपको पता है चटाई को फाड़ देंगे तो ये मनुष्य चटाई नया खरीदे बिना नहीं छोड़ेंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பாய் எல்லாம் கிழிக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்ல, வாழ்க்கையை சரியா கிழிச்சிருக்கணும். चटाई को फाड़ना बड़ी बात नहीं, जीवन को फाड़ना अच्छे से आना चाहिए। Praise the Lord. हालेलुया। நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவா. धर्म के बारे में डांट कर समझाएंगे, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவா. न्याय के विषय डांट कर समझाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, நாம் இந்த பூமியில செய்யக்கூடிய அத்தனைக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. हम जो भी इस धरती पे करते हैं उसका एक दिन न्याय जरूर होगा। ஆமென். आमीन। நியாயாதிபதியாகிய இயேசுவின் சமூகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியா நின்று தான் ஆகணும். न्यायाधीश प्रभु यीशु के सामने हर एक मनुष्य को अकेले ही खड़ा रहना पड़ेगा। ஆமென். आमीन। இப்ப ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள் இருந்தார்னா, तो परमेश्वर पवित्र आत्मा हमारे अंदर रहेंगे तो நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். उस न्याय के विषय हमें याद दिलाते रहेंगे। Praise the Lord. Praise the Lord। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மட்டுமே ये पवित्र आत्मा हमारे अंदर रहेंगे तभी தேவன் சரியான தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். सही तरीके से एक ठीक पवित्र जीवन हम जी सकते हैं। அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். इसीलिए जिन लोगों ने पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया है उन सभी को पवित्र आत्मा का अभिषेक पाना है। உண்மையான பரிசுத்த ஆவியை பெறணும். என்ன सच्चे पवित्र आत्मा को पाना है। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या? அது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். मैं क्यों बताया आपको समझा रहेगा। போன வாரம் அதனுடைய விளக்கம் நிறைய கொடுத்துட்டேன். पिछले हफ्ते उसका उदाहरण बहुत मैंने बता दिया। சரியான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். सही पवित्र आत्मा को पाए रहना है। தமிழ்நாட்டுல ஒரு டாக்டரை கொலை செய்துட்டாங்க. तमिलनाडु में एक डॉक्टर का कत्ल कर दिए। ஏமன் ஸ்தோத்திரம், கோர்ட்ல 9 பேருக்கு அந்த கொலை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வந்துச்சு. कोर्ट में से 9 जन को ये कातिल है, खूनी है करके ऐसा न्याय आया। 7 பேருக்கு ஏமன் தூக்கு தண்டனை, उस 9 में से 7 जन को फांसी 2 பேருக்கு டபுள் ஆயுள் தண்டனை और 2 जन को दुगना आयु दंड। அதுல ஃபர்ஸ்ட் உள்ள ஏமன் ஸ்தோத்திரம் குற்றவாளியுடைய பேர் வாசிக்கிறேன். उसमें से पहले दोषी का नाम मैं पढ़ता हूँ। ஃபர்ஸ்ட் நம்பர் பெஞ்சமின், पहला नाम बेंजामिन, 2 எஸ்தர், दूसरा एस्तर, 3 ரூத், तीसरा रूथ, 4 ஸ்டீபன்,
चौथा स्टीफन, அஞ்சாவது ஈசாக்கு. पांचवा ईसाक. 5 பேரும் என்ன பேரு? पांचों नाम कौन सा नाम है? பைபிள்ல உள்ள பேர், बाइबल का नाम, கிறிஸ்தவ பேர். मसीह लोगों का नाम. விளங்கிச்சா உங்களுக்கு? समझे क्या? விளங்கிச்சா உங்களுக்கு? समझे क्या? கிறிஸ்தவர்களாயிருந்தும் मसीह रहने के बावजूद ஏன் இவர்கள் பாவம் செய்தார்கள்? क्यों इन्होंने पाप किया? ஏன் இப்படிப்பட்ட கொடூரமான கொலையை செய்தார்கள்? क्यों इतना खतरनाक खून किए? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடியினால் पवित्र आत्मा के नियंत्रण के लिए सौंपे नहीं. இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்கிறதான வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்தவர்கள். ये सभी मसीहे करके वेश धर कर जिए. உலகத்தின் சொத்துக்காக दुनिया के जायदाद संपत्ति के लिए தங்களை பிசாசின் கையில் விட்டு போட்டவர்கள். अपने आप को शैतान के हाथ में बेच दिए. இந்த டாக்டரை கொலை செய்வதற்கான ஒரே காரணம் அவருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக. उस डॉक्टर का खून करने का एक ही कारण उनके जायदाद संपत्ति को अड़पने के लिए. உலகத்தின் சொத்துக்காக तो दुनिया के जायदाद संपत्ति के लिए தங்களை பிசாசின் கையில் விட்டு போட்ட கிறிஸ்தவர்கள் இவர்கள். अपने आप को शैतान के हाथ में बेच दिए मसीह लोग हैं. பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. बगल वाले का हाथ पकड़ लीजिए. உலகத்தின் எந்த காரியத்திலும் அடிமைப்பட்டு பிசாசின் கையில் நீங்கள் விழுந்து விடாதிருங்கள். दुनिया के किसी भी कार्य में गुलाम बनकर शैतान के हाथ बिक मत जाइए. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. ஏசாவை குறித்து பைபிள் சொல்லுது. एसाव के बारे में पवित्र शास्त्र कहता है ஒரு நேர வயிற்று பசியை ஆற்றுவதற்காக एक समय के भूख को मिटाने के लिए. ஏசாயா வனச்சஞ்சாரி. एसाव क्या है? वो चलने वाला, ஏமன் காட்டுக்கு போய் வேட்டையாடுகிறவன். वो जो है जंगल में जाके शिकार करने वाला. ஒரு நாள் வேட்டையாடிட்டு வர்றான். एक दिन शिकारी करके आ रहा है, பசி எடுத்துட்டு भूख लग गई. அவன் சகோதரன் யாக்கோபு கூழ் பண்ணிட்டு இருக்கான். கூழு கூழு. उसका भाई याकूब जो है खिचड़ी बना रहा है. ஆமென். आमीन. பசிக்குதுப்பா, भूख लग रही है, கொஞ்சம் கூழு கூட அப்படின்றான். थोड़ा सा खिचड़ी दे. யாக்கோபு சொல்றான், याकूब कहता है சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்துரு, तेरा श्रेष्ठ पुत्र का जो भाग है वो दे दे, நான் கூழ் உனக்கு தரேன். मैं तुझे खिचड़ी देता हूँ. சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னா, श्रेष्ठ पुत्र भाग मतलब क्या? இஸ்ரவேலில் மூத்த மகனுக்கு 2 பங்கு சொத்து. इसराइल में जो पहला बेटा है उसको 2 गुना जायदाद. அப்ப சேஷ்ட புத்திர பாகம்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பங்கு. तो जो श्रेष्ठ पुत्र भाग मतलब जो दूसरा एक्स्ट्रा हिस्सा है ना, वो அதை எனக்கு தந்துரு. मुझे दे दे. அந்த கூழுக்காக அவன் கொடுத்தான். उस खिचड़ी के लिए उसने दे दिया. அதுக்கு பிறகு யோசித்து யோசித்து அழுகிறான். उसके बाद सोच सोच के रो रहा है. ஒருவேளை பசி ஆற்றுறதுக்கு हो सकता है भूख एक समय की भूख मिटाने के लिए சேஷ்ட புத்திர சொத்து கொடுத்துட்டேனே. मेरे श्रेष्ठ पुत्र का जो हिस्सा है वो दे दिया. யாக்கோபிட்ட போய் அழுகிறான். याकूब के पास जाके रो रहा है, தகப்பன்ட்ட போய் அழுகிறான். पिता के पास जाके रो रहा है, ஆனால் அவனுக்கு கிடைக்கல. लेकिन वो उसे दोबारा नहीं मिला. அதை உனக்கு சொல்கிறேன், एक बात मैं तुझसे कहता हूँ, தந்த ரட்சிப்பை, परमेश्वर के दिए हुए उद्धार को, தந்த அபிஷேகத்தை, परमेश्वर दिए अभिषेक को, தந்த அழைப்பை परमेश्वर दिए बुलाहट को உலகத்தின் எந்த பொருட்களுக்காகவும் விட்டு போடக்கூடாது. दुनिया के किसी भी चीज के लिए उसे बेच मत दे. அழுதாலும் திரும்ப நமக்கு கிடைக்காது. फिर तू रोएगा तो भी वो तुझे नहीं मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ரட்சிப்பு என்பது விலையேறப்பட்டது. उद्धार जो है बहुत ही बहुमूल्य है. உலகத்தில் எதை கொடுத்து வாங்க முடியாது. दुनिया की किसी भी चीज को देख के खरीद नहीं सकते. பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது விலையேறப்பட்டது. पवित्र आत्मा का अभिषेक जो बहुमूल्य है. இந்த உலகத்தில் எந்த பொருட்களை கொடுத்து வாங்க முடியாது. इस दुनिया के किसी भी चीज को देखकर वो खरीद नहीं सकते. அழைப்பு என்பது விலையேறப்பட்டது. मुलाकात जो है वो बहुमूल्य है. இந்த உலகத்தின் எந்த பொருட்களினாலும் வாங்கவே முடியாது. दुनिया के किसी भी चीज से उसे खरीद नहीं सकते. அல்லேலூயா. हालेलुया. அதனால இந்த உலக பொருட்களுக்காக தேவன் தந்த ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் அழைப்பையும் இழந்து போகவே கூடாது. इसीलिए दुनिया के चीजों के लिए परमेश्वर के दिए हुए उद्धार को
परमेश्वर के दिव्य अभिषेक को, परमेश्वर की दिव्य बुलाहट को कभी मत खोइए। கடைசி காலத்தில் अंतिम समय में கள்ளத்தீர்க்கதரிசிகள், झूठे भविष्यवक्ता, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். मसीह के विरोधी की आत्मा के हम जो है उनके विरोध चेतावनी चौकस रहने चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆவிகளை பகுத்தறிஞ்சிருக்கணும். आत्माओं को परखना चाहिए, யாருக்குள்ளால எந்த விதமான ஆவிகள் இருக்கிறது. किसके अंदर किस प्रकार की आत्मा है। Praise the Lord. Praise the Lord। ஆவிகளை பகுத்தறியாம நம்ம வீடுகள்ல ஒருத்தரையும் கூப்பிட கூடாதுங்க. आत्मा को परखे बिना किसी को भी हमारे घर के अंदर नहीं लेने का। 2 தெசலோனிக்கேயின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. दूसरे தெசலோனிக்கோ का दूसरे अध्याय का 9वां वचन कहता है, அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் அற்புத அடையாளங்களை செய்யும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह के विरोधी का आत्मा भी अद्भुत और चिन्ह को दिखाएगा करके। 2 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே chapter 2 verse 9. दूसरे தெசலோனிக்கோ का दूसरे अध्याय का 9वां वचन। ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, ஆமென். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, वो उस अधर्मी का आना சாத்தானுடைய செயலின்படி, शैतान के कार्य के अनुसार சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்குமா. सब प्रकार की झूठी सामत और चिन्ह और अद्भुत काम के साथ होंगे। அந்தி கிறிஸ்துவின் ஆவி, मसीह के विरोधी की आत्मा ஆமென், சாத்தானுடைய செயலின்படி, शैतान के कार्य के अनुसार வல்லமையோடும் அடையாளங்களோடும், सामत और चिन्ह के साथ, பொய்யான அற்புதங்களோடும், झूठे अद्भुत के साथ। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அற்புதங்கள் நடக்குது. अद्भुत हो रहे। அவர் ஜெபம்னா ரொம்ப அற்புதம் நடக்கு. वो प्रार्थना करते तो बहुत अद्भुत होते, இங்க போனா ரொம்ப அற்புதம் நடக்கு. वहां पर जाएंगे तो बहुत अद्भुत होते हैं। கடைசி காலங்கள்ல ஓடாத. अंतिम समय में मत भाग। அந்தி கிறிஸ்துவின் ஆவி मसीह के विरोधी की आत्मा है, வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் செயல்படும் என்று வேதம் சொல்லுகிறது. सामत के साथ, चिन्ह के साथ और झूठे अद्भुत के साथ कार्य करेंगे करके वचन कहता है। வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் chapter 16 16வது அதிகாரம் प्रकाशित वाक्य का 16वां अध्याय 13 14 வசனம் சொல்லுகிறது. 13वां और 14वां वचन कहता है, வலு சர்ப்பத்தின் வாயிலும் सर्प के मुंह से மிருகத்தின் வாயிலும் और पशु के मुंह से கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து और झूठे भविष्यद्वक्ता के मुंह से அவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டே. 3 अशुद्ध आत्माओं को मेंढकों के रूप में निकलते देखा। அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். वे अद्भुत दिखाने वाली शैतान की आत्मा है। அல்லேலூயா. हालेलुया। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। சாத்தானும் शैतान भी, கள்ளத்தீர்க்கதரிசிகளும் झूठे भविष्यद्वक्ता भी, அந்தி கிறிஸ்துவும் मसीह के विरोधी भी ஏமன் அற்புதங்களை செய்வார்கள். अद्भुत को करेंगे, அற்புதங்களை செய்வார்கள். अद्भुत को करेंगे। அற்புதங்களுக்காக ஓடுகிறவர்கள் அதிலே மாட்டிக்கொள்வார்கள். जो अद्भुत के लिए दौड़ते हैं वे उसमें फंस जाएंगे। நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता हूँ, நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை காட்டலோ हमारे जीवन में अद्भुत से बढ़कर ரட்சிப்பு தான் மிக அவசியம். उद्धार ही बहुत आवश्यक है। என்ன அவசியம்? क्या आवश्यक है? ரட்சிப்பு. उद्धार। அற்புதத்தை காட்டலும் अद्भुत से बढ़कर அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம். अभिषेक ही बहुत मुख्य है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்பும் அபிஷேகமும் இருந்தா அற்புதத்தை கத்த தருவாருங்க உனக்கு. अरे उद्धार और अभिषेक है तो प्रभु देंगे वो तुझे अद्भुत। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்பும் அபிஷேகமும் இருந்தா उद्धार और अभिषेक है तो ஒரு மனிதன் அங்கே இங்கே ஓடி அலைய மாட்டான். एक मनुष्य यहाँ वहाँ भागेगा नहीं, அவனுக்குள் விசுவாசம் இருக்கா, उसके अंदर विश्वास रहेगा, அவனுக்குள் நம்பிக்கை இருக்கா, उसके अंदर भरोसा रहेगा। அவனுக்கு அற்புதங்களை செய்வார். परमेश्वर उसके लिए अद्भुत करेंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அற்புத அடையாளங்களுக்காக அலையக்கூடாது. अद्भुत चिन्ह चमत्कार के मत भागिए। உனக்குள் இருக்கிற ரட்சிப்பு, உனக்குள் இருக்கிற அபிஷேகம், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா உனக்கு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வதற்கு போதுமானவர். तेरे अंदर का उद्धार, तेरे अंदर का अभिषेक से तू प्रार्थना करेगा तो परमेश्वर तेरे लिए अद्भुत और चमत्कार करने के लिए काफी है। அல்லேலூயா. हालेलुया। அந்தி கிறிஸ்துவின் கரங்களிலே மாட்டிக்கொள்ள கூடாது. मसीह के विरोधी के हाथ में मत फंस जाइए। தீர்க்கதரிசியுடைய கைகளிலே மாட்டிக்கொள்ள கூடாது. झूठे भविष्यद्वक्ता के मुंह में हाथ में मत फंसिए। பாஸ்டர், இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? पास्टर जी इनको कैसे हम पता लगा सकते? நான் உனக்கு சொல்கிறேன், கிரியைகளினால் அல்ல, मैं तुझसे कहता हूँ क्रिया से नहीं, கனிகளினால கண்டுபிடிக்க முடியும். उनके फलों से पता लगा सकते हैं। ஆமென். आमीन। நல்ல ஜெபம் பண்றான், अच्छे से प्रार्थना करता है, நல்ல அந்நிய பாஷை பேசுறான், अच्छा अन्य भाषा बोलता है, அவன் பிரேயர் பண்ணாலே ஆடுது. वो प्रार्थना करते तो नाचने लगते हैं। நேத்தைக்கு ஒரு சாமியார் कल एक स्वामी जी ஒரு லேடிக்கு மேல இப்படி 3 கொம்ப வைக்கான், एक औरत के ऊपर ऐसा 3 रखते हैं, அது ஆடுது. वो नाच रहा है। எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. मुझे आश्चर्य हुआ, அட பாவி, हे पापी,
விளங்கிச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? விளங்குதா? समझे क्या? கிரியைகளினால் அல்ல. कार्यों से नहीं। அவங்க பாட்டு ஆராதனை நல்லா இருக்கு. उनकी गीत आराधना अच्छी है। ஏன்னா தேவன் மகிமைப்படுறாரா? परमेश्वर महिमा पा रहे क्या? ஆமென். आमीन। கிரியைகளினால் அல்ல, கனிகளினாலே. कार्यों से नहीं, फलों से। அந்நிய பாஷை அல்ல, अन्य भाषा नहीं, பரிசுத்த வாழ்க்கை. पवित्र जीवन। என்னது? क्या நம்ம அந்நிய பாஷையை பார்த்து பரிசுத்த ஆவின்னு நினைச்சிடறோம். हम अन्य भाषा को देख के पवित्र आत्मा समझ जाते हैं? இல்லங்க, बिल्कुल नहीं, இல்லங்க. बिल्कुल नहीं। ஆமென். आमीन। சாத்தான் அந்நிய பாஷை பேசுது, शैतान भी अन्य भाषा बोलता है, தீர்க்கதரிசியும் பேசுது, झूठे भविष्यवक्ता भी बोलते हैं, கிறிஸ்துவின் ஆவியும் பேசுது. मसीह के विरोधी की आत्मा भी बोलती है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கீழே வரும்போது உங்களுக்கு புரியும் அதெல்லாம். नीचे आते समय वो आपको समझेगा। அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। அந்நிய பாஷை அடையாளம் அல்ல, பரிசுத்த வாழ்க்கை தான் அடையாளம். अन्य भाषा की निशानी जीवन नहीं, पवित्र जीवन ही निशानी है। ஆமென். आमीन। தேவன் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் வாழ்பவனுக்கும் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவனுக்கும் என்ன வித்தியாசம்? पवित्र आत्मा पाकर जो पवित्र जीवन जी रहा है और जो दिखावटी का जीवन जी रहा है, इनके बीच में क्या फर्क है? மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறவன் जो दिखावटी का जीवन जीता है ஜீவனத்தின் பெருமையில் சிக்குண்டு கிடப்பார். वो जीविका के घमंड में फंसा हुआ रहेगा। அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை என்ன தெரியுமா? उसके जीवन का मकसद ही क्या है पता है क्या? ஜீவனத்தின் பெருமை. जीविका का घमंड। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता हूँ, ஜீவனத்தின் பெருமையில் ஒருவன் சிக்குண்டு கிடக்கிறான் என்று சொன்னால் जीविका के घमंड में एक फंसा हुआ है तो அவனுக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. उसके अंदर जो है पवित्र आत्मा नहीं, मसीह के विरोधी का आत्मा போன है। வாரம் அதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். पिछले हफ्ते परमेश्वर इसके बारे में साफ बताए। ஏமன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஏமன் தேவனை விடவும் தன்னை மேன்மையாய் உயர்த்துகிறவன். मसीह के विरोधी की आत्मा परमेश्वर से भी अपने आप को ऊंचा उठाता है। இரண்டாவது அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன், दूसरी निशानी आपको बताता हूँ, அவன் பாவம் செய்வது மட்டுமல்ல, वो स्वयं पाप करते उतना ही नहीं, பாவம் செய்கிறவனை என்கரேஜ் பண்ணுவான். जो पाप करते उन्हें वो प्रोत्साहित करेगा। பாவம் செய்கிறவனை கண்டிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். जो पाप करते उन्हें जो डांटता है वही पवित्र आत्मा। உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா तेरे अंदर पवित्र आत्मा है तो முதல்ல உனக்குள் ஆண்டவர் கண்டிப்பார். पहले परमेश्वर तेरे अंदर तुझे डांटेंगे। இரண்டாவது உன் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பாவம் செய்தா உடனே கண்டிப்ப. दूसरा तेरे बगल में कोई है और वो पाप करते है तो तुरंत उसे डांटेंगे। அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும்? मसीह के विरोधी की आत्मा क्या करेगी? பாவம் செய்கிறவங்களை என்கரேஜ் பண்ண. जो पाप करते उन्हें प्रोत्साहित करेगी। பரவாயில்ல பரவாயில்ல, हाँ कोई बात नहीं, कोई बात नहीं, இவங்க கூட இப்படித்தான் பாத்துக்க. हाँ वो भी ऐसे ही है। அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்கலாம் பாத்துக்க. हाँ उसके बाद माफी मांग सकते हैं। அதுக்கு முன்னால நாசமா போயிட்டா உங்க வாழ்க்கை எங்க போகும்? நரகத்துக்குலாம் போகும். उससे पहले तू नाश होगे तो किधर जाएगा? तेरा जीवन नरक में जाएगा ना। அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। ஆமென். आमीन। மூன்றாவது காரியம், तीसरा कार्य, கிருபையை அதிகம் பேசுவார்கள், अनुग्रह की बातें करेंगे अधिक, நியாய தீர்ப்பை குறித்து பேச மாட்டார்கள். न्याय के बारे में बात नहीं करेंगे। அல்லேலூயா. हालेलुया। மூணு காரியத்தை மறுபடியும் சொல்றேன். तीन कार्य वापस कहता हूँ, ஜீவனத்தின் பெருமையினால் சிக்குண்டு கிடப்பார்கள். जीविका के घमंड में फंसे रहेंगे। இரண்டாவது, दूसरा, பாவம் செய்வது மட்டுமல்ல, पाप करेंगे उतना ही नहीं, மற்றவர்கள் பாவம் செய்யும் போது என்கரேஜ் பண்ணுவாங்க. दूसरे पाप करते समय उन्हें प्रोत्साहित करेंगे। மூன்றாவதாக, तीसरा, கிருபை அதிகம் பேசுவார்கள், अनुग्रह की बातें अधिक करेंगे, நியாய தீர்ப்பை குறித்து பேச மாட்டார்கள். न्याय के बारे में बात नहीं करेंगे। வேதத்துல पवित्र शास्त्र में 3% தான் கிருபையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. 3% अनुग्रह के विषय में लिखा है। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் கிருபையை பற்றி பேசுகிறவர் அல்ல, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறவர். पवित्र आत्मा अनुग्रह के विषय में बात नहीं करते, न्याय के विषय में बात करते हैं। அவனால பேச முடியாது. वो बात नहीं कर அவன் सकेगा। நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறான், ஆகவே அவன் பேச மாட்டான். वो न्याय से डरता है, इसलिए उसके बारे में बात नहीं करेगा। ஆமென். आमीन। நான்காவதாக, चौथा, இயேசுவை காட்டிலும் यीशु से बढ़कर தன் காரியங்களை உயர்த்தி பேசுவா, अपने खुद के कार्य को ऊंचा करके बताएगा, தன் ஊழியத்தை பேசுவா, अपनी सेवकाई को बताएगा, குடும்பத்தை பேசுவா. अपने परिवार को बताएगा। இயேசுவை விட यीशु से भी இன்னையும் தன் காரியங்களை உயர்த்தி பேசுகிறவன் अपने कार्य और अपने आप को जो ऊंचा करके बोलता है, பரிசுத்த ஆவியை பெற்றவன் அல்ல. पवित्र आत्मा को नहीं पाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் பரிசுத்தவான்கள் அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் पवित्र भक्त या तो जिन्होंने पवित्र आत्मा पाया है, 3 காரியத்துக்கு விலகி இருப்பாங்க. 3 कार्य से बचकर रहेंगे। ஒன்னு, एक, பொண்ணு ஆசைக்கு விலகுவாங்க. பொன், जो सोने की लालच, பொண்ணு, லड़की, लड़की, औरत,
ஆமென். लड़की औरत की अभिलाषा से दूर रहेंगे। ஆமா. हाँ, அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தாவி ஒருவருக்குள் இருக்குன்னா पवित्र आत्मा के अंदर है तो பொன் ஆசை. लड़की की அந்த लालच, லேடியா இருந்தா ஆண் ஆசைன்னு வச்சுக்கிடுவான். यहाँ एक लड़की है तो उसको पुरुष की इच्छा, இதுக்கு விலகி இருப்பார்கள். इससे बचकर रहेंगे। இரண்டாவது பொன்னு சோனா, दूसरा सोना, அது பொருளாசை. वो चीजों की लालच। ஆமென். आमीन। அதற்கு விலகி இருப்பார்கள். उससे भी बचकर रहेंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। மூணு, तीसरा, உலகத்தின் காரியங்களுக்கு. दुनिया के कार्य से। ஆமென். आमीन। பெயர் பொருளுக்கு விலகி இருப்பார்கள். नाम और चीजों से दूर रहेंगे। இவைகளில் சிக்காமல் வாழுகிறவன் தான் பரிசுத்தாவியை பெற்றவன். इसमें जो फंसता लगी वही पवित्र आत्मा को पाया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। கொரிந்தியன் புத்தகம் 11வது அதிகாரம் पहले कोरिन्थियों का पुस्तक 11वां अध्याय 15 வசனங்கள். வேகமா வாசிப்போம், நேரம் இல்ல. 14 और 15वां वचन पढ़ेंगे जल्दी से। Second Corinthians chapter 11 दूसरे कोरिन्थियों का 11वां verse अध्याय 14 and 15 वचन 14वां और 15वां அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया அது है, ஆச்சரியம் அல்ல, वो आश्चर्य नहीं, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. शैतान आप भी ज्योतिमय स्वर्गदूत का रूप धारण करता है। ஆகையால் इसीलिए அவனுடைய ஊழியக்காரரும் उसके जो सेवक है நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. धर्म के सेवकों का सा रूप धारण करे तो उससे कोई बड़ी बात नहीं। 14வது வசனம் சொல்லுது, 14वां वचन कहता है, சாத்தான் யாருடைய வேஷத்தை தரிப்பானாம்? शैतान किसका रूप धारण करता है? சொல்லுங்க. बोलिए। ஒளியின் தூதன். ज्योति में स्वर्गदूत। யாரு? कौन? சாத்தான் யாருடைய வேஷத்தை தரிப்பான்? शैतान किसका रूप धारण करता है? ஒளியின் தூதன். சத்தமா சொல்லுங்க. ज्योति में स्वर्गदूत। ஒளியின் தூதன். ஒளியின் தூதன் யாரு? ज्योति में स्वर्गदूत मतलब कौन? வெளிச்சத்தின் தூதர்கள். उजाले का दूत। வேதத்தை வாசித்து பார்த்தா வெளிச்சம் யாருன்னா இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. वचन में पढ़ के देखोगे तो उजाला ज्योति मतलब कौन है? यीशु है। சாத்தான் तो शैतान யாருடைய வேஷத்தை தரிப்பான்? किसका वेश धारण करेगा? இயேசுவை போன்ற வேஷத்தை தரிப்பான். यीशु की तरह वेश को धरेगा। விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? ஆமென். आमीन। இயேசுவை போல அல்ல, இயேசுவின் வேஷத்தை தரிப்பார். இயேசுவை போல வேஷம். यीशु के जैसे नहीं, यीशु की तरह वेश को धरेगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் சாத்தானின் ஊழியக்காரர்களும் इसीलिए उसके सेवक, शैतान के सेवक भी நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. धर्म के सेवकों का रूप धारण करे तो उससे कोई बड़ी बात नहीं। இப்ப சாத்தானுடைய தூதருக்கு ஊழியக்காரர்கள் तो शैतान के जो भी सेवक है பரிசுத்தவான்களுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். पवित्र भक्तों के वेश को धर लेंगे। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அப்ப तब அடையாளம் கண்டுகொள்றது தான் ரொம்ப முக்கியம். तो निशानी चिन्ह पता लगाना ही बहुत मुख्य है। Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. हालेलुया। வேஷம் தரித்து வருவான். वेश धर कर आएंगे, இயேசுவை போலவே வருவான். यीशु की तरह आएंगे, ஆவியானவரை போலவே வருவான். पवित्र आत्मा की तरह आएंगे, பரிசுத்தவான்களை போலவே வருவான். पवित्र भक्तों की तरह आएंगे। ஆமென். आमीन। அப்படித்தான் வருவான். वैसे ही आएंगे। ஆமா. हाँ, அதனால நம்ம தான் அடையாளம் கண்டுகொள்ளணும். इसीलिए हमें ही पता लगाना है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் 21 முதல் 23 வசனங்கள்ல प्रेरितों के 12वें अध्याय के 21 से लेकर 23 वचन में இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது ராஜா वहां पर कहा गया, हेरोदोस राजा குறித்த நாளிலே ठहराए हुए दिन में ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு राज्य वस्त्र पहनकर சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து सिंहासन पर बैठकर ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். लोगों को प्रचार किया। அப்பொழுது ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? तब लोग क्या कहे? இது மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ये मनुष्य की आवाज नहीं तो परमेश्वर की करके चिल्ला उठे। அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே तो उसने परमेश्वर की महिमा नहीं की। உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார். तुरंत परमेश्वर का स्वर्गदूत उसे मारा அவன் புழு புழுத்து செத்தான். और वो कीड़े पड़ के मर गया। ஏரோது ராஜா. हेरोदोस राजा ஆமென். आमीन சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு सिंहासन पर बैठकर பிரசங்கம் என்றார். प्रचार कर रहे। பிரசங்கம் எப்படி இருந்துச்சா? प्रचार कैसे था? சூப்பர். सुपर। எப்படி?
कैसे எப்படி இருந்துச்சா? कैसे அந்த வசனத்தை படிப்பா. उस वचन को रखिए। ஆமென். ஸ்தோத்திரம். 22வது வசனம். 22वां वचन। ஜனங்கள் என்ன சொன்னாங்க? लोग सभी क्या कहे? ஆமா, இது மனுஷ சத்தம் அல்ல, ये तो मनुष्य की आवाज नहीं, தேவனுடைய சத்தம் அப்படின்னு ஆர்ப்பரிச்சாங்க. அந்த அளவுக்கு பிரசங்கம் சூப்பர். ये तो परमेश्वर की आवाज है करके लोग चिल्ला उठे, उतना दूर तक सुपर था। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। தானுடைய தூதர்களும் பிரசங்கம் சூப்பரா பண்ணுவாங்க. शैतान के स्वर्गदूत भी, शैतान के दूत भी जो है संदेश अच्छे से करेंगे। ரட்சிக்கப்படாத மனுஷன் வைக்கோ उद्धार नहीं पाए मनुष्य वाई को। நேத்து அவர் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன், பார்த்துடுங்க கொஞ்ச நேரம். कल जो प्रचार किया उसे मैंने सुना थोड़े समय। நான் நினைச்சேன் இந்த மனுஷன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ये मनुष्य से उद्धार पाए होते तो कितना अच्छा होता। வசனத்தை அடுக்கையில செய்றார். वचन को तो उठा उठा कर रख रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। நேரம் இல்லையே நம்ம வேகமா போயிரும். அல்லேலூயா. समय ने जल्दी बढ़ நல்லா जाएंगे। கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। மனுஷ சத்தம் இல்ல, தேவ சத்தம். उन्होंने कहा कि मनुष्य के बाद ने परमेश्वर किए। பிரசங்கம் ஏரோதுடைய பிரசங்கம் ரொம்ப சூப்பர். हेरोदेस का संदेश बहुत सुपर था। ஆமென். आमीन। இவன் இந்த ஏரோது வேத வசனத்தை விசுவாசிக்காதவன், ये हेरोदेस परमेश्वर के वचन पे विश्वास नहीं करता, இயேசுவை நம்பாதவன், यीशु पे भरोसा नहीं करता, சூப்பரா பிரசங்கம் பண்றான். बहुत ही खूबसूरती से प्रचार कर रहा है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம்? आज हम कैसे निर्णय लेते हैं? பிரசங்கம் சூப்பரா வைக்கிறாரு, प्रचार जो है बहुत सुपर है, ஆராதனை சூப்பரா நடத்துறாரு, आराधना सुपर चलाते हैं, பாட்டு சூப்பரா நடத்துறாரு, गीत सुपर चलाते हैं, அவரும் ஆடுறார், எங்களையும் ஆட வைக்கிறார். वो भी नाच रहे और हमें भी नचा रहे हैं। நாசமா போயிருவேன். नाश हो जाएगा। உருப்படியா இருக்கணும்னா உருப்படியா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். अरे सुधर करे ना तो परमेश्वर के वचन को मान के चलो। அல்லேலூயா. हालेलुया। ஆட்டம் சரீரத்துல தான் வருது, ஆத்மாவுல ஆட்டம் வந்தா உன் வாழ்க்கை மாறுங்க. अरे नाचना सिर्फ शरीर में आ रहा है, आत्मा में आएगा तभी जीवन बदलेगा। समझे क्या? சரீரத்துல ஆடுறது பிசாசு, शरीर में नाचने वाला शैतान है। ஆத்மாவுக்குள்ள ஆட்டம் வந்தா உன் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கணும். आत्मा में नाच आएगा तो तेरे जीवन में बदलाव आएगा। அங்க ஆடிட்டு இங்க வந்து வித்தியாசமா எல்லாம் நடக்கா, वहाँ पे नाच के यहाँ पर आके अलग तरीके से चल रहा है, அப்ப என்ன பிரயோஜனம்? तो क्या फायदा? பிரயோஜனமே இல்ல. प्रयोजन ही नहीं। அப்ப ஆராதனை எல்லாம் சூப்பர், आराधना सब सुपर, அற்புத அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பர். अद्भुत चिन्ह सब सुपर, ஆனா लेकिन ஏரோதுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படலையே. हेरोदेस के जीवन में परमेश्वर महिमा नहीं पाए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தவான்களுடைய पवित्र भक्तों के எவன் வேஷத்தை தரித்துக் கொள்ளக்கூடியவன், वेश को धरने वाला, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், झूठे भविष्यवक्ता, झूठे उपदेशक, அவர்கள் மூலம் தேவநாம மகிமைப்படவே செய்யாது. उनके द्वारा परमेश्वर के नाम की महिमा नहीं होगी। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। யோவான் पहला यूहन्ना 1வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை சொல்லி இருக்கு. पहले अध्याय के 8 से लेकर 11वें वचन तक कहा गया है, இந்த மாதிரி பட்டவங்களை ऐसे जो लोग हैं வீட்டுல ஏத்தாத, घर के अंदर मत ले, வீட்டுல घर के अंदर ஏத்தாத, मत ले, அவங்களுக்கு வந்தனம் கூட சொல்லக்கூடாதான். उनको तो नमस्ते भी मत बोल, நமஸ்தே மத் போல், praise the Lord மத் போல், नमस्ते भी मत बोल, प्रेज लॉर्ड भी मत बोल। அல்லேலூயா. हालेलुया। அப்படி செய்தா ऐसा करोगे तो பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவர்களுடைய துக்கிரியைகளுக்கு நீங்கள் பங்காளிகளாகிறீர்கள். उनके जो बुरे कार्य में तुम भी भागीदार होते हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உயர்த்தப்பட வேண்டியவர், மேன்மைப்பட வேண்டியவர் இயேசு ஒருத்தர் தான். ऊंचा किया जाने वाला, बड़प्पन पाने वाला एक ही यीशु मसीह। ஜீவனத்தின் பெருமை நமக்கு இருக்க கூடாது. जीविका का घमंड हमें नहीं रहना चाहिए। ஜீவனத்தின் பெருமை உள்ளவனை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அவன் அந்தி கிறிஸ்து. जीविका का घमंड जिसके अंदर उसे में अपनाना भी नहीं है, उसके अंदर मसीह के विरोधी की आत्मा है। பவுலுக்கு மேன்மை பாராட்ட எவ்வளவு இருக்கு, अरे पौलुस बढ़ाई करने के लिए कितना कुछ है, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், कितना बड़ा सेवक है। இப்படித்தானா? ऐसा ही ना, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? वो क्या कहते पता है क्या? எனக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, मैं बढ़ाई करने के लिए एक ही चीज है, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவேன். यीशु मसीह के क्रूस के विषय ही मैं बढ़ाई என் करूंगा। ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், मेरे सेवकाई के विषय बढ़ाई नहीं करूंगा, பாடுகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், मेरे पीड़ा के विषय बढ़ाई नहीं करूंगा, அதற்காக செய்ததை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். परमेश्वर के लिए क्या किया उसके बारे में बढ़ाई नहीं मारूंगा। வேதத்துல 13 புத்தகங்களை எழுதின தேவ மனுஷன் சொல்லுகிறார், पवित्र शास्त्र के 13 किताब को लिखने वाला परमेश्वर का मनुष्य कहता மேன்மை है, பாராட்ட ஒன்றுமில்லை, சிலுவையை மட்டுமே மேன்மை பாராட்டுவேன். बढ़ाई करने के लिए कुछ नहीं, सिर्फ क्रूस की बढ़ाई करूंगा। ஆமென். ஆமென். யோவான் ஸ்நானகனுக்கு பெருமை பாராட்ட, மேன்மை பாராட்ட அநேகம் இருந்திருக்கலாம்.
वाला यूहन्ना बपतिस्मा देने वाले के लिए बड़ाई करने के लिए घमंड करने के लिए अनेक चीजें होंगी வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு आकाश और पृथ्वी को बनाया यीशु உலக ரட்சகராய் வந்தவருக்கு जगत का उद्धारकर्ता के रूप में आए हुए के लिए ஞானஸ்நானம் கொடுக்கிறார் बपतिस्मा देता है இவன் மேன்மை பாராட்டலையே लेकिन उसने बढ़ाई नहीं की சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா वो क्या कहते पता है क्या அவருடைய ஏமன் ஸ்தோத்திரம் பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் उनके जूते के बांध को खोलने के लिए भी मैं लायक नहीं हूँ இதுதான் பரிசுத்தவானுங்க यही पवित्र भक्त இதுதான் ஆவியிலே நடத்தப்படக்கூடிய பரிசுத்தவான்கள் यही पवित्र आत्मा में चलाए जाने वाले पवित्र भक्त அல்லேலூயா हालेलुया கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிச்சாலும் சரி परमेश्वर में कैसे भी आशीष क्यों ना करे நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் எலியா எலிசா மாதிரி பயன்படுத்தினாலும் சரி परमेश्वर हमारे बच्चों को एलिया एलिशा की तरह इस्तेमाल भी क्यों ना करे ஜீவனத்தின் பெருமை நமக்கு வரக்கூடாது जीविका का घमंड हमारे अंदर नहीं आना चाहिए கிருபை நம்மளை விட்டு எடுபட்டு போய்விடா अनुग्रह से छीन लिया जाएगा கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தும் போது परमेश्वर में ऊंचा उठाते समय ஜீவனத்தின் பெருமை வரக்கூடாது जीविका का घमंड नहीं आना चाहिए ஆசீர்வதிக்கும் போது आशीष करते समय உயர்த்தும் போது ऊंचा करते समय உன்னதங்களில் வைக்கும் போது ओ परम प्रधान के स्थान पर रखते समय ஜீவனத்தின் பெருமை வரக்கூடாது जीविका का घमंड नहीं आना चाहिए கிருபை எடுபட்டு போய்விடும் अनुग्रह छीन लिया जाएगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया பரிசுத்தவான் சொன்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன் एक पवित्र भक्त की कई कहानी बता देता हूँ அகானில உண்மை சம்பவம் ये सच बात நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கார்த்திக் கமாலியன் தேவ மனுஷன் हम सभी को पता है कार्तिक गमेलियल परमेश्वर के मनुष्य அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் வரான் और सवेरे भोर को 4 बजे उठ के प्रार्थना करते ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல போகும்போது ஒரு ஊழியக்காரர் एक दिन एक मीटिंग में जाते समय एक सेवक அவரை பார்த்து சொன்னாரா उन्हें देखकर पूछे தம்பி भाई காலையில எழும்பி நல்ல ஜெபம் பண்ணணும் सवेरे उठ के अच्छे से प्रार्थना कर சரி பாஸ்டர்ன்ட்டாரு ठीक है पास्टर कहे இரண்டாவது தடவையும் சொன்னாராம் தம்பி காலையில எழும்பி நல்ல ஜெபம் பண்ணணும் दूसरी बार भी मिलके कहे कि भाई सवेरे उठ के प्रार्थना कर மூணாவது தடவையும் சொன்னாராம் காலையில எழும்பி ஜெபம் பண்ணணும் तीसरी बार भी कहे कि सवेरे उठ के प्रार्थना कर உடனே இவர் அவர்கிட்ட போய் சொல்லிருக்காரு तुरंत ही सीधे जाके उनसे कहे பாஸ்டர் पास्टर நான் காலையில 4 மணிக்கு எல்லா நாளும் எழும்பி ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர் पास्टर मैं हर दिन सुबह 4 बजे उठ के प्रार्थना करता हूँ காலையில 4 மணிக்கு எழும்பி நான் குறிப்பிட்ட மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர் मैं सुबह 4 बजे उठता तो एक ठहरावे समय तक प्रार्थना करता हूँ சொல்லிட்டு வந்துட்டாராம் बोल के आगे அடுத்த நாள்ல இருந்து ஜெபம் பண்றதுக்கு காலையில எழும்பவே இல்ல 9 மணிக்கு தான் எழும்பி இருக்காரு अगले दिन से सुबह प्रार्थना करने के लिए उठे नहीं 9 बजे उठे ஐயோ மறந்துட்டனே उन्होंने कहा मैं भूल गया அடுத்த நாள் அலாரம் வச்சிருக்காரு अगले दिन अलार्म रखे அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கி இருக்காரு अलार्म को बंद करके सो गए 8 மணி 9 மணிக்கு தான் எழும்பி இருக்காரு 8 बजे 9 बजे उठे மறுபடியும் அலாரம் கண்டினியூ அலாரம் வச்சிருக்காரு फिर से अलार्म रखे कंटिन्यूस अलार्म எல்லா அலாரத்தையும் பந்த் பண்ணுவாரா सभी अलार्म को बंद करते 24 நாட்கள் ஜெபிக்க முடியலையா 24 दिन प्रार्थना नहीं कर पाए ஒரு இருதயத்தில் வந்ததான மேட்டிமை एक हृदय में आया हुआ घमंड ஆண்டவரையும் அவரையும் பிரிச்சிட்டுது उन्हें और परमेश्वर को अलग कर दी ஒரு அழுகையோடு வேதனையோடு சொல்கிறார் वो आंसू के साथ रोते हुए कहे 24 நாளைக்கு பிறகு தேவ சமூகத்தில் அழுதே 24 दिन के बाद परमेश्वर के सम्मुख रोया அதுக்கு பிறகுதான் எனக்கு மறுபடியும் அந்த ஜெபாபிஷேகம் उसके बाद ही वो प्रार्थना का अभिषेक फिर से मिला திரும்ப மேட்டிமை வந்துச்சுன்னா घमंड बढ़ाई करना आएगा तो ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடுவாரு आत्मा परमेश्वर से दूर चले जाएंगे ஹalleluya हालेलुया கடைசியாக अंत में மூணாவது பரிசுத்தத்துக்கு நான் வந்துறேன் तीसरी पवित्रता में मैं आ जाता हूँ ஏமன் தேவனை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை परमेश्वर को प्रसन्न करने वाला पवित्र जीवन மனுஷனை திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை मनुष्य को तृप्त करने का पवित्र जीवन பெருமை மேட்டிமையை கொண்டு வரா घमंड और बढ़ाई को लेकर आता நம்மை है நாமே திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை हम अपने आप को तृप्त करने वाला पवित्र जीवन பெருமை மேட்டிமையை கொண்டு வரா घमंड और बढ़ाई को लेकर आएगा இந்த நேரத்துல उसी समय நமக்குள்ளார இருக்க வேண்டிய பரிசுத்தா हमारे अंदर रहने वाली पवित्रता தேவனை திருப்திப்படுத்தும் பரிசுத்தா परमेश्वर को तृप्त करने वाली पवित्रता கையை பிடிச்சு சீக்கிரம் சொல்லிருங்க தேவனை திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் परमेश्वर को तृप्त करने वाली पवित्र जीवन जीना गे ஆமென் आमीन ஏமன் தேவனை திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் परमेश्वर को तृप्त करने वाले पवित्र जीवन जीने वाले உலக சிநேகத்தை வெறுப்பார்கள் दुनिया के स्नेह से नफरत करेंगे ஆடம்பர அந்தஸ்துகளை வெறுப்பார்கள் धूमधाम पद से नफरत करेंगे புகழ் பெருமையை விரும்பாமல் இருப்பார்கள் नाम और प्रशंसा को चाहेंगे नहीं பொருளாசையை வெறுத்திருப்பார்கள் चीजों की लालच से नफरत किए रहेंगे தன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவனை மட்டும் மகிமைப்படுத்தி வாழ்வார்கள் उनके
जीवन में सारे चीजों में से परमेश्वर की महिमा करके जिएंगे। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। இந்த குணங்கள் இல்லாத ये गुण जिसके अंदर नहीं है, எந்த மனுஷனையும் किसी भी मनुष्य को, எந்த விசுவாசியையும் किसी भी विश्वासी को, எந்த ஊழியக்காரனையும் किसी भी सेवक को உனக்கு முன்மாதிரியா வச்சு வாழவே செய்யாத. तेरा एक आदर्श बनाकर, रोल मॉडल बनाकर मत जी। ஆமென். आमीन। இந்த குணம் இல்லாத ये गुण जिसके अंदर नहीं है, எந்த விசுவாசியும் कोई भी विश्वासी, எந்த பாஸ்டரையும் कोई भी पास्टर, அவங்க கூட தொடர்பே வச்சுக்காத. उसके साथ तू संपर्क की मत रख। விளங்குச்சா? समझे क्या? உலக சிநேகத்தை வெறுப்பார்கள், दुनिया के स्नेह से नफरत करेंगे, ஆடம்பர அந்தஸ்தை வெறுப்பார்கள், धूमधाम ऊंचे पद को नफरत करेंगे, பெயர் பெருமையை வெறுப்பார்கள். नाम प्रशंसा घमंड करना, बढ़ाई करना नफरत करेंगे। இவங்களால மட்டும்தான் தேவனை திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். केवल यही परमेश्वर को तृप्त करने वाली पवित्र जीवन जी सकेंगे। ஆமென் आमीन, ஆமென். आमीन। தேவனை திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களை பார்த்து परमेश्वर को तृप्त करने वाले पवित्र जीवन जीने वालों को देखकर உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? दुनिया क्या कहेगा पता है क्या? இவன் பைத்தியம். ये पागल है। என்ன சொல்லும்? क्या कहेगा? என்ன சொல்லும்? क्या कहेगा? தேவனை திருப்திப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களை பார்த்து சொல்லும், இவன் பைத்தியக்காரன், வாழத் தெரியாதவன். परमेश्वर को तृप्त करने वाला पवित्र जीवन जो जीता है उसे देखकर दुनिया कहेगी ये पागल है, इसको जीना नहीं आता। உலகம் இவர்களை வெளிப்படையாய் அறியாது, दुनिया इनको बाहर से नहीं जानेगी, ஆனால் பரலோகம் இவர்களை அறிந்திருக்கும். लेकिन स्वर्ग इन्हें जानेगा। யார் அறிந்திருக்கும்? कौन इन्हें जानेगा? ஆமா, தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்க பாத்தியா? परमेश्वर को तृप्त करने वाला पवित्र जीवन जीते ना, அவங்கள பரலோகம் அறிந்திருக்கும். उन्हें स्वर्ग जानेगा। அல்லேலூயா சொல்லுங்களா? बोलिए ना हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கும் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கும். परमेश्वर उनका अच्छा रिश्ता रहेगा। இவர்கள் ஜீவனத்தின் பெருமையை சுட்டரித்தவர்கள், ये जीविका के घमंड को जलाकर राख कर दिए। இவர்கள் கர்த்தரை உயர்த்தி வாழ தீர்மானம் பண்ணினவர்கள். ये परमेश्वर को ऊंचा कर जीने का फैसला किए। இவங்களை பார்த்து தான் கடைசி நாள்ல கர்த்தர் சொல்லுவார், इन्हें ही देख के अंतिम दिन में प्रभु कहेंगे உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே, सच्चे उत्तम और खरे सेवक என் சந்தோஷத்துக்குள்ளால பிரவேசி. मेरे आनंद में प्रवेश कर। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில இதுதாங்க வேணும். हमारे जीवन में यही चाहिए। உலகம் அறியுதோ அறியலையே பரவாயில்ல, अरे दुनिया में जानता है या नहीं जानता कोई உலகம் बात உன்னை नहीं। பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, दुनिया तुझे पागल करके कहेगा तो भी कोई बात नहीं। உலகம் உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, दुनिया तुझे पागल करके कहेगा तो भी உலகம் कोई உன்னை बात வாழ नहीं। தெரியாதவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, दुनिया तुझे जीना नहीं आता है बोलेगा तो भी कोई बात नहीं। கர்த்தர் உன்னை அறிந்திருந்தால் போதும், परमेश्वर तुझे जानते तो काफी है, கர்த்தரின் நாம மகிமைப்பட்டால் போதும், तेरे द्वारा परमेश्वर के नाम की महिमा हुई तो काफी है। இயேசுவின் வருகையில் உன் காதுகளில் சத்தம் கேட்க, यीशु के आने के समय तेरे कानों में आवाज सुनाई உண்மை देगी। முத்தம் உள்ள தேவ பிள்ளையே, ये सत्य और खरे परमेश्वर के बच्चे என் சந்தோஷத்துக்குள்ளால பிரவேசி. मेरे आनंद में तू प्रवेश कर। ஆமென். आमीन। இந்த அனுபவத்துக்காக ஆயத்தமாவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். इस अनुभव के लिए तैयार होंगे, परमेश्वर में आशीष करेंगे। முழங்கால் படியிடுவா, घुटने टेकेंगे, முழங்கால் படியிடுவா. घुटने टेकेंगे। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். सभी जन परमेश्वर को देख के प्रार्थना எல்லாரும் करेंगे। ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். सभी जन परमेश्वर को देख के प्रार्थना எல்லாரும் करेंगे। ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். सभी परमेश्वर को देख के प्रार्थना करेंगे। கண்களை மூடுவோம், வேகமா கண்களை மூடுவோம், நேரம் இல்ல. जल्दी से आंखों को बंद करेंगे, समय नहीं। கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। மூணு விதமான பரிசுத்தம். 3 प्रकार की पवित्रता। மனுஷனை திருப்திப்படுத்துறது, एक मनुष्य को तृप्त करने இரண்டாவது वाली, நம்மை நாமே திருப்திப்படுத்துறது, दूसरा अपने आप को तृप्त करने वाली। இது ரெண்டும் ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வரும். ये दोनों जीविका के घमंड को ले आएगी। ஜீவனத்தின் பெருமை जीविका का घमंड அந்திக்கிறிஸ்துவின் ஆவி. मसीह के विरोधी की आत्मा। அந்திக்கிறிஸ்துவின் ஆவி தான் ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வரும். मसीह के विरोधी की आत्मा जीविका के घमंड को ले आएगी। உனக்கும் எனக்கும் ஜீவனத்தின் பெருமை வேண்டாம். मेरे को जीविका का घमंड नहीं चाहिए। தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை வாழணும். परमेश्वर को तृप्त करने वाला पवित्र जीवन जीना है। கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்ல, दोनों हाथों को स्वर्ग की ओर उठाकर बोल, ஆண்டவரே, परमेश्वर எனக்கு ஜீவனத்தின் பெருமை வேண்டாம். मुझे जीविका का घमंड नहीं கைகளை चाहिए। உயர்த்தி சொல்லி, இயேசுவே, आंख बंद करके यीशु, அந்திக்கிறிஸ்துவின் ஆவி मसीह के विरोधी की आत्मा எனக்கு இருக்கக்கூடாது. मेरे अंदर नहीं रहनी चाहिए। அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களை मसीह की विरोधी की आत्मा जिसके अंदर है அடையாளம் காண வேண்டாம். उन्हें पता लगाना है, அடையாளம் காண வேண்டாம். पता लगाना है। இயேசுவே, बोल यीशु, அற்புதங்களுக்கு பின்னால் அல்ல, अद्भुत के पीछे नहीं, ரட்சிப்பை காத்துக்கொள்ளவா, उद्धार को बचाने के लिए, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளவா अभिषेक को बचाने के என்னை लिए ஒப்பு கொடுக்கிறேன். मुझे समर्पण करता எத்தனை பேர் हूं। ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? நேரம் இல்ல, வேகமா வேகமா ஜெபிக்க ஆரம்பிங்க. समय नहीं, जल्दी से प्रार्थना कीजिए।
இயேசுவே बोल यीशु இயேசுவே यीशु கடைசி வரைக்கும் अंतिम तक ரட்சிப்பை இழக்க கூடாது. उद्धार को नहीं खोना है உலகத்தின் எந்த பொருட்களுக்காகவா दुनिया की किसी भी चीज के என் लिए ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன். मेरे उद्धार को मैं नहीं खोता எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் बोलिए कितने लोग உலகத்தின் எந்த பொருட்களுக்காகவா दुनिया की किसी भी चीज के लिए பெயர் புகழுக்காக नाम प्रशंसा के लिए அந்தஸ்துக்காக ऊंचे पद के लिए எதுக்காகவோ किसी के என் लिए அபிஷேகத்தை இழக்க மாட்டேன். अभिषेक को नहीं खोऊंगा தேவன் மகிமைப்படணும். परमेश्वर महिमा पाना என் வாழ்க்கையில चाहिए தேவன் மகிமைப்படணும். मेरे जीवन में परमेश्वर எத்தனை महिमा பேர் पाना எத்தனை பேர் चाहिए எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते எத்தனை हैं பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं பகல் நேரத்தில் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தரப்போகிறார். इस दोपहर के समय परमेश्वर ऐसा अनुग्रह देने वाले हैं கிருபையின் உபதேசத்தை பின்பற்றாத अनुग्रह के उपदेश के पीछे मत चल நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறவன் நான் பரிசுத்த ஆவியை பெற்றவன். न्याय के बारे में जो बात करते हैं वही पवित्र आत्मा को पाया है இல்லாவிட்டால் नहीं तो அவனுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் இருக்கு. उसके अंदर मसीह के विरोधी की आत्मा है பாவத்தை குறித்து கண்டிக்க தெரியாதவன் पाप के विषय में डांटना नहीं जानता பரிசுத்த ஆவியை பெற்றவன் அல்ல. पवित्र आत्मा को नहीं पाया है கைகளை உயர்த்தி ஆண்டு விட்டு சொல்ல हाथ उठाकर परमेश्वर से बोल ஆண்டவரே परमेश्वर ஆண்டவரே परमेश्वर என் வாழ்க்கையில मेरे जीवन में என் வாழ்க்கையில मेरे जीवन में எல்லா நிலைமையிலையா हर स्थिति में தேவனை மகிமைப்படுத்தணும். परमेश्वर की महिमा தேவனை करनी है மகிமைப்படுத்தணும். परमेश्वर की महिमा தேவனை करनी உயர்த்தி है காட்டணும். परमेश्वर को ऊंचा करके தேவனை दिखानी உயர்த்தி है காட்டணும். परमेश्वर को ऊंचा करना நீங்க है விரும்பக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை आप चाहने वाला पवित्र நீங்க जीवन விரும்பக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை आप चाहने वाला पवित्र வாழ जीवन விரும்புறேன் जीना चाहता வாழ हूँ விரும்புறேன். जीना चाहता हूँ உலகம் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல. दुनिया मुझसे नफरत करेगी तो भी कोई बात नहीं உலகம் என்ன நேசிக்காம இருந்தாலும் பரவாயில்ல. दुनिया मुझसे प्यार नहीं करेगी तो भी कोई பெயர் बात புகழ் नहीं இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. नाम प्रशंसा नहीं रहेगी तो भी என்னை कोई बात பரலோகம் नहीं அறிந்திருக்க வேண்டாம். मुझे स्वर्ग जानना என்னை चाहिए பரலோகம் அறிந்திருக்க வேண்டாம். मुझे स्वर्ग जानना चाहिए அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? उसके लिए मुझे अर्पण करता हूँ कितने लोग बोलेंगे எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग बोलेंगे அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. अर्पण करता हूँ प्रभु சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर की उपस्थिति में दीनता से अर्पण உங்க करते हैं நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आपके नाम की महिमा कीजिए பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. स्वर्गीय परमेश्वर हमारी मदद உங்க कीजिए வாழ்க்கையில ஒருபோது हमारे जीवन में कभी भी ஜீவனத்தின் பெருமை இருக்க கூடாது. जीविका का घमंड नहीं रहना கர்த்தரை चाहिए மட்டும் உயர்த்தணும். परमेश्वर को सिर्फ யோவான் ऊंचा करना है। ஸ்நானிகனை போல यूहन्ना बपतिस्मा देने वाले की तरह, ஆண்டவரே, परमेश्वर பரிசுத்தவான்களை போல पवित्र भक्तों की तरह பவுலை போல पौलुस की तरह கர்த்தரை உயர்த்தி வாழணும். परमेश्वर को ऊंचा करके जीना है அர்ப்பணிக்கிறோம். अर्पण करते हैं। சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ கிருபை भेजिए। உண்டாகட்டும். अनुग्रह हो துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको दे இயேசுவின் सके। நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का एकता शांति और आनंद அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் आपके में सदा இயேசு काल के लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி